அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று 11/3/2025 செவ்வாய் அன்று மாலை ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கற்பக விருட்ச வாகனத்தில் ஸ்ரீநாத் துவாரகாவில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீநாத்ஜி அலங்காரத்தில் திருவீதி புறப்பாடு கண்டருள நினைத்தார். ஆனால் என்ன ஒரு அதிசயமோ, அழகான ஸ்ரீநாத்ஜி கோவர்தனகிரியை தாண்டி பெருமழையை தடுத்தார். ஆனால் நாட்டிற்கு மழை தேவைதான் என்பதாலும் வெயில் காலத்தில் பூமி சற்று நனையட்டுமே என்ற பேரெண்ணத்தாலும் பெருமாள் தன் திருவுள்ளப்படி இன்று காலை தேரோட்டத்தின் போதும் மாலை ஸ்ரீநாத்ஜியின் அலங்காரத்தின் போதும் இதமான சாரல் மழையை பொழியச் செய்ததால் பெருமாள் அன்று திருவீதி புறப்பாடு கண்டருள இயலவில்லை. இருப்பினும் தன்னுடைய பக்தர்களுக்காக கோவில் வீதியிலேயே அழகான விதானத்தில் புறப்பாடு கண்டருளி அங்கிருந்தே சேவை சாதித்து அருளினார். அழகான ஸ்ரீநாத்ஜி அலங்காரம். பஞ்ச துவாரகையில் ஒன்றான ஸ்ரீநாத் துவாரகாவில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீநாத்ஜி என்கின்ற திருநாமத்தோடு பகவான் அழகாக சேவை சாதித்து அருளினார். வடநாட்டவர்க்கே உரியதாகிய வேலைப்பாடுகள் நிறைந்ததாகிய பட்டாடை, அழகிய இளமஞ்சள் நிறத்தில் பட்டுடுத்தி அவர்களின் வழக்கப்படியான அழகான ஜரிகை தலைப்பாக இட்டுக்கொண்டு இடது கையினால் கோவர்தனகிரியை தூக்கிக் கொண்டிருக்கக்கூடியதாகிய அழகான திருக்கோலத்தில் வலது கை இடுப்பில் வைத்தபடி நர்த்தனமாடக்கூடிய அழகான தோற்றத்தில் நம்முடைய பெருமாள் காட்சியளிக்கின்றார். அடுக்கடுக்கான மாலை அலங்காரங்கள். கிருஷ்ணன் மலர்களின் பிரியனாம். தாமரை பூக்களும் மல்லிகைகளும் இணைந்து பச்சை மணி பதைத்த மிக பெரிய மாலையோடு மல்லிகை சரங்களாலான மாலை, திருத்துழாய் மாலை, தங்க மணிகளாலான மாலை, தாமரப்பூ மாலை என அழகான மாலைகள் மினுங்க விருந்தாவனத்தில் கண்டவனை நாமும் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நம்முடைய வாகனம் கற்பக விருட்ச வாகனம் என்று கொண்டாடப்படுகின்றது. மட்டேறு கற்பகத்தை மாதர்காய் வன்துவரை நட்டானே அப்படின்னு திருமங்கையாழ்வார் பாடுகின்றார். சத்யபாமாவுக்காக கற்பக விருட்சத்தை கொண்டு வந்து திருத்வாரகையில் நட்டவன் அப்படிங்கிறது ஏற்றாற் போல இன்றைய வாகனம் கற்பக விருட்ச வாகனமாக கொண்டாடப்படுகின்றது. பெருமாள் அழகான ஹாரங்கள் சூடி கைகளில் புல்லாங்குழலை ஏந்தியவனாய் நடனமாடும் திருத்தோற்றத்தில் கோவர்தனகிரியை தாண்டிய கிரிதாரியாக காட்சியளிக்கின்றான். அழகான அலங்காரங்களோடு திகழக்கூடிய அவனை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். வலுவொன்றுமில்லா செய்கை வானவர்கோன் வழிபட்டு முனிந்து விடுக்கப்பட்ட மழை வந்து 7 நாள் பெய்து மாத்தெடுப்ப மதுசூதன் எடுத்து மறித்த மலை அப்படின்னு கோவர்தனத்தை பெருமான் தூக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த வைபவத்தை பெரியாழ்வார் கொண்டாடுகின்றார். செப்பாடுடைய திருமால் அவன் தன் செந்தாமரை கை விரல் 5 கப்பாக மடுத்து மெனிநெடுந்தோள் தாம்பாக கொடுத்து கவித்தமலை என்று கோவர்தனத்தின் பெருமையை பெரியாழ்வார் 10 பாசுரங்களில் கொண்டாடுகின்றார். அழகான அவனுடைய திருக்கைகளால் தூக்கிக் கொண்டிருக்கும் பொழுது கொடியேறு செந்தாமரை கைவிரல்கள் கோலமும் அழிந்தில வாடிற்றில வடிவேறு திருவுகிர் நொந்துமில மணிவண்ணன் மலையுமோர் சம்பிரதம் முடியேறிய மாமுகிர் பல்கணங்கள் முன்னெற்றி நரைத்தன போல எங்கும் குடியேறி இருந்து மழை பொழியும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையே அப்படின்னு பகவான் கோவர்தனத்தை தூக்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய கைவிரல் நகங்கள் கூட சிறிதும் கோலம் அழிந்தில்லாத ஒரு தோற்றத்தில் கோவர்தனகிரியை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீநாத்ஜி அலங்காரத்தை நாம் இன்று தரிசிக்கின்றோம். இந்த அலங்காரத்தின் சிறப்புகளை நாம் தொடர்ந்து காணலாம். துவார என்றால் கதவு, வழி. துவாரகா என்றால் பகவானின் பரமபதத்திற்கு செல்லும் வழி என்று கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் ஜராசந்தனுடைய தீராத படையெடுப்பினால் மதுராவில் இருந்தவர்களை அழைத்துக் கொண்டு மேற்கு கடற்கரை, அதாவது சௌராஷ்டிர கடற்கரையின் ஓரமாக கடலை உள்வாங்கச் செய்து துவாரகை நகரை உருவாக்கினார். கிருஷ்ணனுடைய திருவிளையாடல்களுக்கு ஏற்றவாறு
5 இடங்களில் நிறுவப்பட்ட கோவில்கள் பஞ்சத்வாரகை என்று அழைக்கப்படுகின்றது. அதில் ஒன்றான நாத்வாரா என்று சொல்லப்படுகின்ற கிருஷ்ணனுடைய நாமத்தாலேயே அமைந்திருப்பதாகிய இந்த கோவில் தற்போது ராஜஸ்தானில் உதய்பூருக்கு வடக்கே 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இக்கோவில் பெருமாள் ஸ்ரீநாத்ஜி அப்படிங்கிற பெருமாளாக இங்கு கிருஷ்ணர் கொண்டாடப்படுகின்றார். கோவர்தனகிரியை தூக்கிய திருக்கோலத்தில் பெருமாள் இங்கே காட்சியளிக்கின்றார். இக்கோவிலின் பெருமாள் 7 வயது சிறுவனாக இங்கு பெருமாளை தரிசிக்கின்றார்கள். இங்கு வல்லபாச்சாரியரால் ஏற்படுத்தப்பட்டதாகிய புஷ்டி மார்க்கம் அப்படிங்கிற சம்பிரதாயத்துக்கு ஏற்றார் போலதான் இங்கு வழிபாடு நடந்து கொண்டு வருகின்றது. வல்லபாச்சாரியாருடைய மகனாகிய விட்டல்நாத்ஜி அவர்கள்தான் இப்போதுள்ள இந்த சம்பிரதாயங்களை ஏற்படுத்தி உள்ளார். இக்கோவில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது. இக்கோவிலின் தலவரலாறுகள் கிருஷ்ணர் எவ்வாறு இங்கு எழுந்தருளினார் என பல்வேறு விதமாக வழங்கப்படுகின்றன. விருந்தாவனத்தில் கோவர்தனகிரியை சுற்றி நிறைய பக்தர்கள் வசித்துக் கொண்டு வந்தார்கள். அப்படி ஒரு பக்தர் ஒரு நாள் வழிபட போன பொழுது அந்த மலையில் ஒரு துவாரத்தின் வழியாக பெருமாளின் இடது கை மாத்திரம் கோவர்தனகிரியை தூக்குவது போன்ற ஒரு காட்சி தென்பட்டதாம். ஆனால் அந்த விக்கிரகத்தை எப்படி வெளியில் எடுப்பது என்பது தெரியாததால் அந்த இடது கையை மட்டுமே வழிபட்டுக் கொண்டு வந்தனராம். இந்த விருந்தாவனத்தில் ஏகப்பட்ட பசுக்கள் இருந்தன. அதில் முக்கியமாக இறைவனின் ஆராதத்திற்காக உள்ள ஒரு பசு மாத்திரம் மாலை நேரங்களில் சரியாக பால் கறக்காததால் அந்த பசுவிற்கு சொந்தக்காரர் ஒரு முறை பசுவை தொடர்ந்து செய்யல. அந்த பசு அந்த துவாரத்திற்குள் சென்று தன்னுடைய பாலை பொழிவதை கண்டாராம். பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பகவானுடைய சிலை அதிலிருந்து வெளியில் வந்து விட்டதாம். அழகாக 7 வயது சிறுவனாக கோவர்தனகிரியை தூக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அழகிய திருக்கோலத்தில் இருந்த அந்த பகவானுக்கு அங்கேயே கோயில் எழுப்பி வழிபாடு நடத்தி கொண்டு வந்தனர். முகலாய மன்னர்கள் ஆண்ட காலத்தில் அவுரங்கசீப்பினால் கிருஷ்ணனுடைய விக்கிரகத்திற்கு ஆபத்து வரும் என கருதிய பக்தர்கள் கோவர்தனத்தில் இருந்து இந்த சிலையை உதய்பூரை நோக்கி எடுத்து வருகின்றார்கள். சிகாத் என்ற கிராமத்தின் அருகில் வரும் பொழுது இந்த வண்டியானது மண்ணில் புதைந்து அதிலிருந்து நகரமறுக்க கூட வந்தவர்கள் இந்த பெருமாள் இங்கேயே எழுந்தருள விருப்பம் கொண்டிருப்பதை உணர்ந்து இங்கேயே கோவில் எழுப்ப தீர்மானித்தார்கள். மேவாரை ஆண்ட மகாராஜா ராஜ்சிங் கோவில் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்தார். இந்த பெருமான் கோவர்தனகிரியை தூக்கிய கோலத்தில் இருப்பதால் இவரை கோபாலனாக கொண்டாடுகின்றார்கள். இக்கோவில் ஹவேலி முறைப்படி கொண்டாடப்பட்டுள்ளது. பகவான் கருப்பு மார்பிளால் உருவாக்கப்பட்டவராக இருக்கின்றார். அவருடைய சிலைக்கு விக்கிரகத்திலேயே 2 பசுக்கள், ஒரு சிங்கம், ஒரு பாம்பு, ஒரு மயில், ஒரு கிளி சுற்றி இருப்பதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பகவான் கோபாலன் சிறு குழந்தை என்பதால் அவனால் தொடர்ச்சியாக நின்றால் கால் வலிக்கும் என்று சொல்வதனால் இங்கு ஒரு நாளைக்கு 8 சேவைகள், அதிகபட்சமாக 30 நிமிடங்களும் குறைந்தபட்சமாக 15 நிமிடங்களும் மட்டுமே ஒரு சேவையானது நடைபெறுகின்றது. பகவான் சிறு குழந்தை என்பதால் அவனை அதிகம் தொந்தரவு செய்யக்கூடாது என்பது இங்குள்ளவர்களின் விருப்பம். கோவில் காலை 5:15 மணிக்கு திறக்கப்பட்டு 6 மணி வரை மங்களஹாரத்தி நடைபெறுகின்றது. அதன் பின்னால் பகவான் கொட்டாவி விடுதல், ஸ்நானம் செய்தல் போன்றவை செய்யப்படுகின்ற அந்த அலங்காரத்துக்கு ஸ்ருங்கார் என்று பெயர். இச்சேவை 7:15 மணி முதல் 7:30 மணி வரை நடைபெறுகின்றது. பின்னர் குவால் எனப்படுகின்ற சேவையும் ராஜ்போக் எனப்படுகின்ற சேவையும் முடிந்த பின் கோவில் 12:15 மணிக்கு மூடப்படுகின்றது. மாலை 3:40 மணிக்கு உத்தாபன் என்கின்ற சேவையும், பின்னர் போக் என்கின்ற சேவையும், 5:15 மணிக்கு ஆரத்தியும், 6 மணிக்கு சயனத்து ஆரத்தியம் முடிந்த பின் பகவான் படுக்கைக்கு சென்று விடுவதாக ஐதீகம். பகவான் உறங்கும் நேரம் என்பதால் அதிகம் சத்தமெழுப்பாமல் பெருமானை வழிபடுவது இங்குள்ள வழக்கமாகும். இக்கோவிலில் ஜன்மாஷ்டமி, ஹோலி, தீபாவளி முதலான பண்டிகைகள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. கிருஷ்ணன் சிறு குழந்தையாக இருப்பதனால் இவரை தாக்கூர்ஜி என்று இங்குள்ளவர்கள் வழிபடுகின்றார்கள். பெருமான் எப்பொழுதும் குழந்தை வடிவத்தில் இருப்பதனால் அவருக்கு பசிக்கும் என்பதனாலும்
இங்கு சப்பன்போக் என்று சொல்லப்படுகின்ற 54 வகை உணவுகள் கிருஷ்ணனுக்கு படைக்கப்படுகின்றது. இங்கு இக்கோவிலுக்கு 3 வாசல்கள் உண்டு. அதில் ஒன்றில் பிரத்யேகமாக பெண்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுகின்றது. அவர்கள் உள்ளே சென்று கிருஷ்ணனை அருகில் இருந்து தரிசிக்கலாம். இது கோபிகைகள் மீது கிருஷ்ணன் கொண்ட அன்பினை குறிப்பதாக அமைகின்றது. இக்கோவிலுக்கு சொந்தமாக 1000 பசுக்களுக்கும் மேல் உள்ள கோஷாலை உள்ளது. அந்த கோஷாலையின் பசுக்கள் தரும் பால் மட்டுமே இங்கு பெருமானுக்கு நைவேத்தியமாக செய்யப்படுகின்றது. இப்படிப்பட்ட அற்புதமான ஸ்ரீநாத்ஜி அலங்காரத்தில் கற்பக விருட்ச வாகனத்தில் இன்று நமது அனந்த பத்மநாபன் அவர்கள் அற்புதமாக நமக்கு சேவை தந்தருளினார். இன்று ஊஞ்சல் அலங்காரமாக பாண்டுரங்கனின் அலங்காரம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அவருடன் அவருக்கு பிரியமானவர்களாகிய சந்த் துக்காராம், சந்த் நாமதேவர், சந்த் தியானேஸ்வர், சந்த் கோரகும்ப, புண்டலீகன், ஜனாபாய் ஆகியோரின் திருவுருவங்களும் விட்டலனின் திருமேனியிலேயே உருவாக்கப்பட்ட அற்புதமான காட்சியை நாம் இங்கு தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். எளிமையான பிரார்த்தனைகளின் மூலமாக பகவானை வசப்படுத்திவிட முடியும் என்று காட்டிய அற்புதமான பக்தர்கள் அவர்கள். இன்றைய விட்டலனையும் அவனுடைய பக்தர்களையும் தரிசித்து அழகான கோவர்தனகிரியை கையில் ஏந்திய பாலகனாய் நம் முன் காட்சி தந்த ஸ்ரீ அனந்த பத்மநாபனுடைய திருவடிகளை தொழுது உய்வோமாக. ஓம் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி திருவடிகளே சரணம்.